ஒரு கல்லூரி கிராமத்தில் 3 நண்பர்கள் அருண், சுசீலா மற்றும் கலையரசி வாழ்ந்தனர். அவர்கள் எப்போதும் நேரம் கழிப்பதற்காக யாரும் எதிர்பார்க்காத ஒரு பழங்கால கம்பம் அருகிலுள்ள நதியின் கரையில் சென்று விளையாடுவார்கள். இந்த நதி எப்போதும் ஓரளவு அழகாக இருந்தாலும் எங்கும் ஓடியே செல்லும் காற்றும் நீரின் சத்தமும் அவர்களது வாழ்வில் எதுவும் தவறில்லை என்று உணர்த்தியது. சுசீலா, இந்த நதியின் அருகிலேயே சில ரகசியங்கள் இருப்பது என்றே எனக்கு தோன்றுகிறது என அருண் கூறினான். ஆளும் படைத்தவரான வித்தியாசமான நண்பன் இன்றும் அந்த கம்பத்தை விடாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவை எவை என சுசீலா வினவினாள். அவளின் கண்களில் பயம் கலந்த அச்சம். இருந்த போதிலும் கலையரசி உடனே எச்சரித்தாள். எனக்கு இதே விருப்பமில்லை. நதிக்கு அருகே செல்லும்போது அங்கு உள்ள கம்பம் ஒரு குறுக்கீடு போலவே இருக்கும். நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ரகசியம் இருக்கின்றது. அதுதான் நம்மை அந்த நதியுடன் இணைக்கும் வழி என்றான் அருண் சிரித்தபடி. இதோ இங்கு நம்முடைய பதில்கள் இருக்கின்றன என்று அருண் கூறினான். இருப்பினும் அங்கே ஒரு பெரிய கதிரவன் போல நதி விடுவித்த காற்று கம்பத்தில் இருந்து ஒரு வேதியை கருவித்து எடுக்குமாறு கூறினான். நாம் அதற்கெல்லாம் சிரமம் செய்யவில்லை. நதியின் ரகசியத்தை நாம் கண்டறிய வேண்டும். இது நம்முடைய முயற்சிக்கு ஏற்படும் வெற்றியாகும். நதி ரகசியம். அவைகள் அந்த நாள் முடிந்தவுடன் ஒரு மூடிய இரவோடு அருகிலுள்ள பழங்கால கம்பத்தில் வந்தன. அங்கு நிலவின் ஒளியுடன் திகழும் கம்பம் அந்த நேரத்தில் வித்தியாசமான மாயைகளுக்கு இடமாக இருந்தது. அவ்வாறு கற்பனை செய்து கொண்டிருக்கும் போது கலையரசி சொன்னால் இது உண்மையாக நடந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி அச்சமடைந்தாள். அதை பார்த்து அருண், கலையரசி இருவரும் சிரித்தனர். பின்பு மூவரும் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு சென்றனர்.